கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவன். பூமியானது வெறுமையாயிருந்த போது, ஒழுங்கின்மையாயிருந்த பொழுது தேவன் அதை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். இந்த தேவன் தான் சொல்லுகிறார். இங்கே யோவானுக்கு எழுதின இயேசு கிறிஸ்துவின் சீடராகிய பரிசுத்த யோவானுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திலே சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருக்கிறதையும், அவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னதையும், பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்று சொன்னதையும் அவர் அந்த இயேசுவின் சீடராகிய யோவான் கேட்டார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போகும். அதற்கு பதிலாக தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்குவாராம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கூட உண்டாக்குற தேவன். நாம் வாழுகிற இந்த வானத்தையும் பூமியும் மட்டுமல்ல, புதிய வானத்தையும் புதிய பூமியை உண்டாக்குற தேவன் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் அவைகள் சத்தியமும் உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே அவர் ஏசாயாவின் புஸ்தகம் 65 அதிகாரம் 17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பார் என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே யோவான் தரிசனம் காண்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால் தேவன் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாகவே இது நடக்கும். அவர் அப்படி அதை செய்யும் பொழுது, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், 18 வசனம் சொல்லுகிறது, நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. புதிய வானமும் புதிய பூமியும் வரும் பொழுது நாம் என்றென்றைக்கும் மகிழ்ச்சியாக இருப்போம், களி கூர்ந்து கொண்டிருப்போம். அதுதான் தேவன் நம்மேல் எதிர்பார்க்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாம் எப்பொழுதும் களி கூர்ந்து அவருக்குள் களி கூர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கிற இந்த வானம் இந்த பூமி தேவனுடைய திட்டத்திலிருந்து அது சற்று விலகி போயிருக்கிறது. ஆகவே இந்த வானத்தில் இந்த பூமியிலே இருக்கிற இன்றைக்கு நாம் இருக்கிற நாம் தேவனை ஆராதித்து மகிழ்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் புதிய வானம் புதிய பூமி வரும் பொழுது நாம் சந்தோஷமாகவும் நாம் களி கூறுகிறவர்களாகவும் காணப்படுவோம். இன்றைக்கு நாம் செய்கிற இந்த ஆராதனைகள் வருகிற புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் அங்கே நாம் தேவனை ஆராதிக்கிறதற்கும் நிழலாட்டமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு, பக்தியோடு பயபக்தியோடு நாம் பணிவோடு கர்த்தரை ஆராதிப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் சிருஷ்டித்த தேவன், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நீரே சிருஷ்டிக்கிறவர் என்றும், நாங்கள் அவைகளிலே களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இந்த சிருஷ்டி கர்த்தராகிய உம்மை நாங்கள் பணிந்து குனிந்து
முழங்காற்படியிட்டு ஆராதிக்க கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.